சந்தித்துக் கொண்டால் அக்னி நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரம் ஆகிறது. அரச மரத்துக்கடியில் காதலர்கள் பேசிக்கொண்டால் அதற்கடுத்து இருந்த மரங்கள் எல்லாம் பொறாமைப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆக்கி. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா என்னுடைய காதலிக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் நண்பா, இந்த உலகத்தில் யாருமே கொடுக்காத ஒரு பரிசை நான் என் காதலிக்கு கொடுக்கணும் நண்பா. அந்த பரிசு காதலை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய பரிசா இருக்கணும் நண்பா. அப்படி ஒரு பரிசு என்ன கொடுக்கலான்னு கேட்டிருந்தாரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, காதலை விட இந்த உலகத்தில் காதலை வெளிப்படுத்தக்கூடிய பரிசை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. தாஜ்மஹாலை விட பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இந்த உலகத்துல அதிகம் இருக்கிறது. தாஜ்மஹாலை விட அழகான கட்டிடங்கள் இந்த உலகத்துல அதிகம் இருக்கிறது. தாஜ்மஹாலை விட தொழில்நுட்பத்தின் மிகச்சிறந்த கட்டிடங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த கட்டிடத்திலும் இல்லாத ஒரு விஷயம் தாஜ்மஹால் இருக்கிறது. அதானே காதல். பிரம்மாண்டத்தோடு தொழில்நுட்பத்தோடு அழகியலோடு காதலும் இருப்பதால் தானே தாஜ்மஹால் இன்னும் அதிசயமாவே பார்க்கப்படுது. வைரமுத்தையா சொல்லுவாரு, குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தலேறி உதிரும் பூ கோடி ரூபாய், பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்ததால் லட்சம் ரூபாய், காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே, காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் 2 இன்னும் பருவம் கூட பவளம் தானேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜி.ஆர். சுரேந்திரநாத் ஒரு கவிதையில சொல்லுவாரு, ஒரு கதையில சொல்லுவாரு, அவர்களுக்கு திருமணம் முடிந்து 8 மாதங்கள் ஆகியிருக்கிறது. வீட்டை எதிர்த்து, பெற்றோரை எதிர்த்து, வீட்டிலிருந்து வெளியே வந்து செய்த காதல் திருமணம் அது. இன்றைக்கு அவளுக்கு பிறந்த நாள். எப்பொழுதும் பிறந்த நாள் என்றால் இரவு 12 மணிக்கே தொடர்பு கொள்ளும் அவளுடைய காதலன், எப்பொழுதும் பிறந்த நாள் என்றால் அவளோடே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காதலன் திருமணம் ஆகி இந்த 8 மாதத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியும். 8 மாதத்தில் இத்தனை பெரிய மாற்றமான்ற அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மறுநாள் காலையில் சென்று முகம் கழுவ செல்கிறார். முகம் கழுவும் இடத்தில் ஒரு துண்டு சீட்டு ஒரு கடிதமாக அவள் கையில் கிடைக்கிறது. எடுத்து படித்து பார்த்தாள். உன் கோபத்தை எல்லாம் அந்த முகம் கழுவும் தண்ணீரில் கழுவிக்கொள். உனக்கான காதல் பரிசும் உனக்கான பிறந்த நாள் ஆச்சரியமும் அலைபேசிக்கு அடியில் இருக்கிறது. சென்று போய் பாருங்க அந்த கடிதத்தில் இருக்குங்க. வேகமாக சென்று அலைபேசியை எடுத்து பார்க்கிறார். பரிசுகள் எல்லாம் அலைபேசியில் வருவதில்லை. உன் வாசற் கதவை திறந்து பாருன்னு அதுல ஒரு துண்டு சீட்டு இருக்குங்க. வேகமாக சென்று போய் வாசற் கதவை திறந்து பார்க்கிறார். அவளோடு படித்த, சிறு வயதிலிருந்து அவளோடு விளையாடிய அவள் ஊர் தோழி சுகன்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்தாள். இதற்கு மேல் ஒரு பரிசு கிடைக்க முடியுமான்னு சுகன்யாவை வாரி அடைத்துக் கொண்டு வரவேற்று உச்சி முகிர்ந்து அந்த சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் சுகன்யா ஒரு துண்டு சீட்டை அவனிடம் நீட்டுகிறார். அதை எடுத்து படித்து பார்த்தாள். காதலின் பரிசுகள் வாசலோடு நிற்பதில்லை, அது வானத்தை தொடக்கூடியது. சென்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தக அறையை திறந்து பாருன்னு அந்த துண்டு சீட்டில் இருந்தது. வேகமாக சென்று புத்தக அறையை திறந்து பார்த்தாள். ஒரு நிமிடம் அவளது இதயம் நின்று துடித்தது. யார் உன் காதல் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார்களோ, யார் இனிமேல் என் முகத்தில் நீ முழிக்கவே கூடாது என்று சொன்னார்களோ, யாரை எதிர்த்து வீட்டை விட்டு திருமணம் செய்து கொண்டு வந்தாலோ, யாரை இனிமேல் வாழ்வில் பார்க்கவே முடியாது என்று நினைத்து தினமும் தினமும் அழுது கொண்டே இருப்பாளோ, அவளது அப்பாவும் அம்மாவும் இந்த புத்தக அறையில் அமர்ந்திருந்தார். ஓடி சென்று கண்ணீரோடு அவர்களை கட்டிக்கொண்டார். அழுகை அடங்கிய நேரமும் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்ற நேரமும் அவள் அப்பா ஒரு துண்டுச்சீட்டை எடுத்து அவளிடம் நீட்டினார். துண்டுச்சீட்டை அவள் பிரித்து படித்தாள். நாங்கள் பார்த்திருந்தால் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை எங்களால் பார்த்திருக்க முடியாதுன்னு துண்டுச்சீட்டுல எழுதியிருந்தது. இவள் கண்கள் காதலோடு தன்னுடைய கணவனை தேடிக்கொண்டே இருந்தது. அவன் எங்கிருந்தோ சிரித்த முகத்தோடு வந்து ஒரு கடிதத்தை அவனிடம் நீட்டினான். அந்த கடிதத்தில் அவளது பெயரும் அவனது பெயரும் மட்டும் இருந்ததுன்னு ஜி.ஆர். சுரேந்திரநாத் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. காதல்ல மட்டும்தான் கலைந்த பொருட்கள் கலைப்பொருட்கள் ஆகிறது, வாடிய மலர்கள் வாழ்த்து மலர் ஆகிறது. இதயத்தை தெப்ட் செய்வதற்கு காதலை கிஃப்ட் செய்யுங்கள். காதலின் இயல்பே காத்திருப்பதால் காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.